ஹாய் திஸ் இஸ் ஆர் கைலர். எப்படி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன். எங்க போயிட்டு இருக்க? டைம் ஆயிட்டு, மணியை பாரு. காமனர் இலை இட்டோம் முதல்ல போயிட்டு. அஜிதே மாலை எங்க? மாலை எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும், அது போடணும் முதல்ல. மாலை அங்கே கொண்டு போடு முதல்ல. இவன் இலைய பறிக்க சொன்னா ஏடா இலையெல்லாம் இப்பதான் பறிப்பீங்களா? கொஞ்சம் மட்டும் பறிக்க முடியல. என்ன பிள்ளைங்க நீங்க? பார்த்து பார்த்து பார்த்துட்டு கீழே பார்த்து சரி போட்டுருக்கீங்களா? ரைட். ஏல சாப்பிடுறது மட்டும் பெரிய இலை பறிச்சுட்டு போனல, மட்டும் சின்ன இலை போ. சாமிக்கு குட்டியாவும் போட்டு போட்டு போட்டு. அதாவது இப்போ எதுக்கு இவ்வளோ பரபரப்பாங்க நடந்துட்டு இருக்குன்னா, அதுக்கான காரணம் உள்ள வாங்க சொல்லுது சரியா. உள்ள சில பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பூஜை நடக்க போகுது. அந்த பூஜைலாம் நடந்து முடிச்சுட்டு அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன டீட்டெயில்ஸு என்ன ஏதுன்ட்டு நம்ம பேசலாம், இது பண்ணலாம். வாங்க முதல்ல போய் டைம் ஆகிட்டு சாமியை கும்பிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? போடு போடு போடு. ஆமாம் கொஞ்சம் போடுங்க. அதாவது கோடி என் தம்பி தான். அவரு கையால எது தொட்டாலும் பாத்தீங்கன்னா தொட்டது தொடங்கும், அப்படியே பால்பாடை பொங்கும், அப்படியே அப்படிலாம் கிடையாது. அதனால ஒரு கேஸ் கொடுக்குறோம். அதனால என் தம்பிக்கு தான் கேஸ். அதனால கேஸ் எனக்கு இல்லதான் போயிட்டு பாவம். தனியா வச்சா சரி ஓகே. இப்போ தான் பார்த்துருப்பீங்க பூஜை போட்டதெல்லாம். பூஜை போட்டு ஒரு
ஆமாம் ஒரு நல்ல என்ன சொல்கிறது அடுத்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது நல்லா தான் இருக்கும் எப்போவுமே அந்த ஃபீல். ஸோ அதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. ஆமாம் ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அடிஷ்னலாக வந்து இது வந்து அது உண்மைதான். இது வந்து அடிஷனல் மாதிரி தான். அடையப்பா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மிகவும் ஆபத்தான சந்து பொண்ணு எம்பி ஏஜென்சி மீனா அது எங்கள் அப்பாவோட நேம் கண்டுபிடிக்கலாம் வேண்டாம் சொல்லிடலாம். எங்கள் அப்பா பேர் முத்துப்பாண்டி. அதான் ஸோ எம்பி ஏஜென்சிஸ் ஆல்ரெடி அதில் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து பிஸ்னஸில் ஆட் பண்ணியிருக்கிறது வாட்டர் பிஸ்னஸ். இது வந்து எப்படின்னா ஆன்லைன்லேயும் பண்ணுறோம் ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ நிறைய ரீட்டைல் ஹோல்சேல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த இந்த ஏரியாவில் ஆமாம் எந்த ஏரியா அப்படின்னா நம்ம தாம்பரம் முடிச்சூர் நியர்பை அவ்வளோதான். இந்த ஏரியாவில் இப்போ வாட்டர் பிஸ்னஸ் ரொம்ப தூரம் பண்ண முடியாது. ஏரியாவில் மட்டும் இப்போ ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் தான் பண்ணிடுறீங்க. ஸோ நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இது ஒரு லெவல். அடுத்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு மைண்டு தோணும் இதை பண்ணலாம் எடுத்து பண்ணலாங்கிற மாதிரி ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலில் இப்போ வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாகவே வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கடைகளுக்கும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்யாண ஆர்டரு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு வருதா. ஆமாம் ஸோ உங்களுக்கு ஆமாம் அதனால் இது வந்து இதை நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா லைஃப்பில் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒன்றையும் மேலே போயிட்டே தான் இருக்கணும். நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ்லையும் அடுத்தடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கணுமா முன்னேறி போயிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை தான் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்குமே தவிர வேறு எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இவனுக்கு கல்யாணம்லாம் ஒன்று ஃபிக்ஸ் ஆகலை. ஆமாம் அதையும் நான் சொல்லியிருக்கேன். மேரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் ஃபிக்ஸ் ஆனால் நானே சொல்லுவேன். நானே சொல்லிடுவேன். அது ஒன்று நல்லதோ எதுனாலும் சரி அது நானே இன்ஃபார்ம் பண்ணுவேன். நல்லா பண்ணுறோம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா இன்ன வரைக்கும் நிறைய மெசேஜஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது இப்படியாமலான்ட்டு. நான் என்னோட ஃபேமிலி என்னோட பிரதர்ஸ் என்னோட ஒர்க் என்னோட பிஸ்னஸ் இதை நோக்கி தான் நாங்கள் பயணம் போயிட்டு இருக்கோமே தவிர வேற எதுவுமே இங்கே மைண்ட்லையும் கிடையாது. வேற தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு தேவையும் கிடையாது. சில விஷயங்கள் நம்மளை பற்றி வரும்போது அதை கண்டுக்க எனக்கு நேரமும் கிடையாது. அதை கண்டுக்கவும் மாட்டேன். ஏன்னா நிறைய பார்த்தாச்சு அவ்வளோதான். ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஆமாம் இந்த பிஸ்னஸ் வந்து எப்படின்னா நியர்பை இங்கே இருக்கிற நாங்கள் தாம்பரத்தில் இருக்கோம்னா நியர்பை இருக்கிற ஏரியாக்களுக்கு ஃபுல்லாகவே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதான் பூஜை ஆல்ரெடி பண்ணியிருக்க பிஸ்னஸோட சேர்த்து இதுவும் ஒரு பிஸ்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அவ்வளோதான். ஆமாம் உங்களுக்கு இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய கல்யாண வீடு வரும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னால் ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல பர்த்டே ஃபங்க்ஷனு நிறைய இருக்கு. ஆமாம் கல்யாண வீடு பூப்பிடி நீராட்டு விழா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குல்ல. எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ். ஆமாம் உங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாமே தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட கூட கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது எடுத்து பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ ஏதாச்சும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி. இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாச்சும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நம்மளோட ஏஜென்சி நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமாம் சேர்ந்து பண்ணலாம். உங்களோட மேனுஃபேக்சர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நம்ம இதோட சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆமாம் இது வந்து எங்களோட ஏஜென்சியில் நிறைய வந்து நாங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஃப்லைனில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய தெரியாது. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஏதாவது சரி இவங்க எங்க இருந்தாலுமே ஒரு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் ஏதாவது எங்க இருந்தாலும் உங்களோட ஓன் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அங்க இருந்து உங்கள்கிட்ட இருந்து மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நாங்களாம் பண்ணிடுவோம். ஆஃப்லைனில் நிறைய வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்லாம் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம், சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய இடத்துக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் ஒரு ஓன் ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணுவீங்களா? ஸோ எங்களோட ஏஜென்சி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை நாங்கள் எடுத்து நாங்களும் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ யாராவது மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்னோடய ஏஜென்சி நம்பர் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்களும் அதை எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம். சின்ன சின்ன ஏரியாவில் நீங்கள் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை நம்ம எல்லா பக்கமும் சொல்ல போனால் என்ன நம்ம ஊரில் கருப்பட்டி, நம்ம ஊரில் அல்வா, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நம்ம இந்த ஏஜென்சி மூலமாக எல்லாமே நம்ம வெளில கொண்டு வரோம். எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது பெஸ்ட்டாக பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அண்ட் லைஃப்பில் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களோட அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பாக தேவை. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி.
அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கல்கண்டு இருக்குது. இருக்குது. ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் கிளம்புறேன். ஆமாம், நீங்கள் அவங்க கிளம்பு, நானும் அப்படியே கிளம்புறேன். அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது, போய் பார்க்கணும். ஸோ என்ன பண்ணாலுமே நீ அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். பாய்.